வெல்கம் டு ஜெய்சாய் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பிப்ரவரி 20 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தில் 2030 ஆண்டுக்குள் கிராமப்புற பகுதிகளில் எத்தனை லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 8 லட்சம். தமிழ்நாடு பட்ஜெட் 2024 மற்றும் 2025 ஆண்டுக்கான பட்ஜெட்டினை நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சரான தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் செய்திருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் பாத்தீங்கன்னா குடிசை இல்லா தமிழ்நாடு என்ற இலக்கை எட்டும் வகையில் 2030 ஆண்டுக்குள் தமிழ்நாட்டின் ஊரக பகுதிகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் முதல் கட்டமாக 2024 மற்றும் 25 நிதியாண்டில் 1 லட்சம் புதிய வீடுகளானது கட்டப்பட உள்ளது. இந்த வீடுகள் ஒவ்வொன்றும் ரூபாய் 3.50 லட்சம் செலவில் உருவாக்கப்பட உள்ளது. மேலும் இந்த திட்டமானது பார்த்தீங்கன்னா கலைஞரின் கனவு இல்லம் என்ற பெயரில் ரூபாய் 3500 கோடியில் செயல்படுத்தப்பட உள்ளது. அடுத்தது காலை உணவு திட்டம். இந்த திட்டமானது பார்த்தீங்கன்னா 2022 ஆண்டு செப்டம்பர் 15 தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் அரசு தொடக்கப்பள்ளி அனைத்திலும் காலை உணவானது வழங்கப்பட்டு வந்தது. மேலும் இந்த திட்டத்தினை தற்போது அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களும் பயனடையும் வகையில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. அடுத்தது முதலமைச்சரின் தாயுமானவர் என்ற புதிய திட்டத்தின் மூலம் வறுமை கோட்டுக்கு கீழுள்ள 5 லட்சம் குடும்பங்கள் 2 ஆண்டுகளில் மீட்டெடுக்கப்படும் என இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு அரசானது தெரிவித்துள்ளது. அடுத்தது தமிழ் புதல்வன் திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வியில் சேரும் 3 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக ரூபாய் 20 கோடி செலவில் கரூர், ஈரோடு, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 10 சிறிய ஜவுளி பூங்காக்கள் தமிழக அரசால் நிறுவப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் 2000 ஏக்கர் பரப்பில் ஒரு புதிய விண்வெளி மற்றும் உந்து சக்தி பூங்காவானது அமைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூந்தமல்லியில் ரூபாய் 500 கோடியில் நவீன திரைப்பட நகரம் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பாருங்க, ரூபாய் 695 கோடி செலவில் தஞ்சாவூர், சேலம், வேலூர், திருப்பூர், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் நியோ டைட்டல் பார்க் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஊரக பகுதியில் ரூபாய் 500 கோடியில் 5000 நீர்நிலைகள் புனரமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இணைய உலகத்தின் தகவல் பரிமாற்றத்தை மேலும் பரவலாக்கக்கூடிய வகையில் சென்னை போன்று கோவை, மதுரை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட அனைத்து மாநகராட்சிகளிலும் 1000 முக்கிய இடங்களில் இலவச வைஃபை சேவை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுக்கடுத்தால இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலையை இந்தியாவில் உள்ள 25 இந்திய மொழிகளில் மொழிபெயர்ப்பதற்காக ரூபாய் 2 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக தமிழகத்தின் 8 இடங்களில் தொல்லியல் அகழாய்வுகள் மேற்கொள்வதற்கு ரூபாய் 5 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த 8 இடங்கள் எதுலான்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் கீழடி, விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை, புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனைக்கோட்டை, திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நமண்டி, தென்காசி மாவட்டம் திருமலாபுரம், திருப்பூர் மாவட்டம் கொங்கல் நகரம், கடலூர் மாவட்டம் மலுங்கூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னானூர் ஆகிய இடங்களில் தொல்லியல் அகழாய்வுகள் மேற்கொள்வதற்காக 5 கோடியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக விளையாட்டு போட்டிகளின் தலைமையகமாக தமிழகத்தை மாற்றவும் ஒலிம்பிக் பதக்க வெற்றியாளர்களை உருவாக்கவும் சென்னை, மதுரை, திருச்சி மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் 4 ஒலிம்பிக் பயிற்சி மையங்கள் நிறுவப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுக்கடுத்ததாக நீர் வளங்களை மேலாண்மை செய்யவும் பாதுகாக்கவும் ரூபாய் 30 கோடி செலவில் நீர்வள தகவல் மற்றும் மேலாண்மை அமைப்பானது தொடங்கப்பட உள்ளது. அதுக்கப்புறமா கோவையில் கலைஞர் கருணாநிதி பெயரில் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 3ஆம் பாலினத்தவர் உயர்கல்வி படிப்பிற்கான உயர்கல்வி செலவை அரசே ஏற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக சமூக நீதி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிப்ரவரி 20. பிப்ரவரி 20 உலக சமூக நீதி தினமானது அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு இந்த தினத்துக்கான தீம் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜிங் கேப் பில்டிங் அலைன்சஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிப்ரவரி 20ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.